இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் பிபி வர வாய்ப்புகள் அதிகம். குறிப்பா சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பிரஷர் வர்றதுக்கு 2 மடங்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா உங்க மருத்துவர்கிட்டயோ இல்ல மருத்துவமனை போறப்போ இல்ல இப்ப நிறைய இடத்துல பிபி செக் பண்றாங்க, நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. உடற்பயிற்சி செய்யாதவங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. மிக மிக முக்கியமானது உப்பின் அளவை பார்த்து டெய்லி ரெக்கமெண்டேஷன் எவ்வளவோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். உலக அளவுல இந்தியர்கள் தான் உப்பின் அளவு அதிகமா எடுத்துக்கிறாங்க. நம்ம பழமொழியும் நிறைய அதுக்கு உதவி செய்யறதுனால எல்லாரும் உப்பு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை இப்படின்லாம் சொல்றதுனால உப்பு ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய எடுத்துக்கிறோம். உலக சுகாதார நிலையம் தெரிவித்த தகவல் படி இந்தியாவில் தான் ஒரு நாளைக்கு எல்லாருமே 11 கிராம் எடுத்துக்கிறாங்க. 5 கிராமுக்கு எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு ரத்த கொதிப்புங்கிற ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்பு மிக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹைப்பர் டென்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு. உப்பு நீங்க குறைச்சிங்கன்னா 58 லட்சம் அடுத்த 2-3 வருஷத்துல வர வாய்ப்பு குறைஞ்சிரும். இன்னும் ஒரு 1 கிராம் கம்மியா 2 கிராம் கம்மியா எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கோடி பேருக்கு பிபி வராது. முக்கியமானதே உப்பு அளவு குறைச்சிக்கங்க, பிபி செக் பண்ணிக்கங்க, நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான உடல் பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கம் எல்லாரும் கடைபிடிங்க.